பாதுகாப்பானா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து கொடுத்த கட்டளை குல்லில் முஃமினாத் யகுது மின் அப்சாரிஹிம் குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாருங்கள். முஃமினான பெண்களே குல்லில் முஃமினாத் யகுதுன மின் அப்சாரிஹின், உங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாருங்கள். அல்லாஹ் மேலும் சொல்லுகின்றான், இன்னொரு கட்டளை உங்களுக்கு இருக்கிறது. வலா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. அல்லாஹ் அனுமதித்த வெளிக்காட்டக்கூடிய அலங்காரங்களை தவிர வேறு எதையும் நீங்கள் வெளிக்காட்டக்கூடாது. ஜீனா முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இயற்கை உடலுக்கு மேல் எதுவெல்லாம் அலங்கரிப்பதற்கு நாம் போடுகின்றோமோ அதை வெளிக்காட்டக்கூடாது என்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹிஜாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை பாருங்கள். யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன். அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சேர்த்து சொல்லிவிடலாம், பெண்களுக்கு நபியே சொல்லுங்கள் என்று. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கும் நபியே சொல்லுங்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின், தங்களுடைய முந்தானைகளை அவர்கள் போற்றிக் கொள்ளட்டும், தங்கள் மீது ஹிஜாபை அவர்கள் அணிந்து கொள்ளட்டும். ஹிஜாப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலங்காரங்களை மறைப்பதற்காக ஹிஜாபை கடமையாக்கினான். ஆனால் இந்த ஹிஜாபே அலங்காரம். எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலங்காரங்களை மறைப்பதற்காக ஹிஜாபை கடமையாக்கினான். ஹிஜாபே இன்னைக்கு அலங்காரம் ஆயிடுச்சு. எப்படி ஹிஜாப் எப்படி நாங்கள் விரும்புகிறோமோ அப்படி போட்டோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை எல்லாம் கிடையாது. எங்கள் நாட்டுடைய கல்ச்சர் இப்படி, நாங்கள் இப்படித்தான் ஹிஜாப் போடுவோம். எங்க ஊருடைய கல்ச்சர் இப்படி, நாங்க இப்படித்தான் ஹிஜாப் போடுவோம். இஸ்லாம் எல்லாம் கலாச்சாரத்திற்கு மாறாத சகோதரர்களே. இஸ்லாம் எல்லாம் நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்ப மாறாது. இஸ்லாம் இஸ்லாம் தான். அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் அதே இஸ்லாம் தான், ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்தாலும் அதே இஸ்லாம் தான், இந்தியாவிலே வாழ்ந்தாலும் அதே இஸ்லாம் தான், காட்டிலே வாழ்ந்தாலும் அதே இஸ்லாம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யாருடைய ஹிஜாபையும் எந்த நாட்டுடைய ஹிஜாபையும் விமர்சனம் எல்லாம் செய்யவில்லை. இந்த தன்மைகளில் உங்களுடைய ஹிஜாப் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லமரஹுமா. ஹிஜாபு தானே, அது போடாட்டா என்ன கிடைக்க போகுது? நரகமா கிடைக்க போகுது? அல்லாஹ் சுகத்துக்கு கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் அதுக்காக நடிக்க போறான்? ஹிஜாபுக்காக தண்டனை. எவ்வளவோ செயல்பாடு இருக்கு. ஒரு ஹிஜாப் போடாட்டா அல்லாஹ் குத்த பிடிப்பானா? சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லமரஹுமா. நரகவாதிகள் 2 பேர், அவர்களை நான் பார்த்ததில்லை. ஒரு கூட்டம் கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅذنபில் ஃபயضربون بها الناس. ஒரு கூட்டம் கைகளிலே கம்புகளை வைத்துக் கொண்டு மக்களை அடித்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு விளக்கம். வனிசாவுன் காசியாத்துன் ஆரியாத் மாயிலாத்துன் முமீலாத் كأن رؤوسهن كأسنمة البخت. சுப்ஹானல்லாஹ். பெண்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். என்ன சொன்னார்கள்? ஆடை அணியாமல் எல்லாம் இருக்க மாட்டார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள். பாருங்கள், அந்த ஆடைக்கு தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், தன்னையும் பிறர் தன் பக்கம் சாய்ப்பார், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். விளக்கம் சொல்லும் பொழுது, உங்களுடைய ஆடை மெல்லியதாக இருந்தால், உங்களுடைய ஆடை இறுக்கமானதாக இருந்தால், உங்களுடைய ஆடை அலங்காரமானதாக இருந்தால், இந்த 3 தன்மைகள் இல்லாமல் ஆடை அணிந்தால்தான் அது ஹிஜாப். இந்த 3 தன்மையோடு ஆடை அணிந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண்கள் நரகத்தின் பெண்கள். அது மட்டுமல்ல,
அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அந்த பெண்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. ولا يدخلن الجنة ولا يجدن ريحها. சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட அந்த பெண்களால் நுகர முடியாது. இன்ன தூரத்தில் இருந்துதான் நறுமணத்தை நுகர முடியும். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட கட்டளை இன்று சர்வ சாதாரணமாக ஆக்கப்படுகிறது. கல்லூரியா எங்களுக்கு போட்டா ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் போடலை, நாங்கள் மட்டும் போட்டா எப்படி? எங்க மற்ற மதத்தார்கள்லாம் அப்படி டிப்டாப்பாக வந்திருக்கும் பொழுது நாங்கள் மட்டும் ஹிஜாப் போட்டு எங்கள் அழகை மறைக்கவா? திருமண நிகழ்ச்சியா எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம், இந்த நேரத்தில் எதுக்கு ஹிஜாப் எல்லாம் வேண்டாமே? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி ஒரு காலம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலம் யன்குது அஹ்தல்லாஹி வ அஹ்த ரசூலிஹி. அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை மீறினால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சமூகம் கொடுத்த வாக்குறுதியை மீறினால், இல்லா ஸல்லல்லாஹு அலைஹிம் அதுவ மின் வைரிஹிம். எதிரிகளை அல்லாஹ் அந்த சமூகத்தின் மீது சாட்டி விடுவான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த செயல்பாடு எப்படி இருக்கிறது?